நம்மக்கிட்டேயே வந்து அவைலபிள் இருக்கு. மரச்செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஆமணக்கு எண்ணெய். அதாவது ஆல்மண்ட் ஆயிலே வந்து நான் 100 ml ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறம் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். நீங்க ஃபர்ஸ்ட்லாம் சொல்லும் போது தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயிலும் ஆமணக்கு எண்ணெய் மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும் லாவெண்டர் ஆயிலும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம வந்து நேச்சரா கிடைக்கிற ஹெர்பல்ல வந்து காய்ச்சி யூஸ் பண்ணும்போது அதுல எஃபெக்ட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி காய வச்சு இதுல வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்றதும் எஃபெக்ட் இருக்குதான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதுல வந்து ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணும்போது அதோட அரோமா, அதோட வாசனையும் நல்லா இருக்கும். ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ரொம்பவே வந்து பெனிஃபிட் அதிகம். அதனாலதான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும், லாவெண்டர் வந்து அரோமாவும் நல்லா இருக்கும், ஹேரோட ஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் அது ரெண்டும் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து எசென்ஷியல் ஆயிலும் இருக்கான்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ஹேர் சீரம் மாதிரி